நம்ம அப்பு வரைஞ்ச சிங்கம் கோபத்தோட நம்ம கபாலி கரடியை நோக்கி பாயுது. கபாலி கரடி மூஞ்சில ரொம்ப கோபத்துக்கு பதிலாக ரொம்ப சோகமாக இருக்குது. கபாலி கரடிக்கும் சிங்கத்துக்கும் நடுவில் வானத்திலிருந்து பிரகாசமான ஒரு ஒளி விழுது. அந்த ஒளியை 3 பேரும் மேல் நோக்கி பார்க்கும்போது வானத்திலிருந்து ஒரு பலத்த சத்தம் கேட்குது, நிறுத்துங்க அப்படின்னு. பார்த்தா மந்திர தேவதை மறுபடியும் வானத்திலிருந்து கீழே இறங்கி வராங்க. வந்து அப்புக்கிட்ட ரொம்ப கோவமா, அப்பு நிறுத்து அப்பு, இது நீ கிடையாது, நீ ஏன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அப்புவை கோவமாக கேட்குறாங்க. அப்பு ஒரு மாதிரி பயந்த குரல்ல, அவன்தான் நம்ம தண்ணியை திருடிட்டான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு மந்திர தேவதை ரொம்ப கோவமா, திருடிட்டான்னு சொல்றியா அப்போ, அவன் ஏன் திருடுனான்னு நீ கேட்டியா, அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு ஒரு தடவையாவது அவன்கிட்ட கேட்டியா அப்போ, அதுக்குள்ளே இவ்வளோ கோவப்படுறியே அப்படின்னு மந்திர தேவதை அப்புவை கேட்குறாங்க. அப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஓடுது. ஒரு குகைக்குள்ள அந்த கபாலி கரடி தான் குட்டி கரடியோட உட்காந்துருக்கு. குட்டி கரடிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. அந்த கபாலி கரடி ஊருக்குள்ளே போய் மருந்து வாங்கலாம், காசு கேட்கலான்ட்டு ஊருக்குள்ளே போகுது. ஆனால் ஊரில் இருக்கவங்க எல்லாரும் கரடியே ஓடிப்போ, கரடியே ஓடிப்போ அப்படின்னு கபாலி கரடியை குச்சி வச்சு எல்லாம் துரத்தி அனுப்புகிறாங்க. கபாலி கரடிக்கு ஒன்றுமே புரியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தன்னோட குட்டி கரடியை காப்பாற்றணுமேனு தான் இப்படி வந்து காசு ரெடி பண்ணுறதுக்காக தண்ணிக்கு வரி கட்டுங்க, அப்போ தான் தண்ணி விடுவேன்னு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு. இது புரியாமல் நீ ஏன் அப்பு கபாலி கரடி மேலே இவ்வளோ கோவப்பட்ட அப்படின்னு மந்திர தேவதை அப்புவை திட்டாங்க. அப்புவும் கண்கள் கலங்கி இப்படி பண்ணிட்டமேன்னு சொல்லி கபாலி கரடியை நோக்கி அப்பு தனியாக நடந்து போகிறான். கபாலி கரடி கையில் ஈட்டியோட தான் நிற்கிது. ஆனால் அப்பு தனியாக கபாலி கரடியை நோக்கி போய் மண்டிக்கிட்டு, என்னை மன்னிச்சிரு கபாலி, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருன்னு சொல்கிறான். உன்னோட சூழ்நிலை புரியாமல் உன்னோட கஷ்டத்தை அறிஞ்சிக்காம நான் அப்படி சிங்கத்தை அனுப்பி வச்சுட்டேன், என்னை மன்னிச்சிரு கபாலி அப்படின்னு கேட்குறான். கபாலியும் அப்புவும் பார்த்துக்கிறாங்க. அப்பு உடனே தன்னோட மாய பென்சிலை எடுத்து இந்த தடவை மனசில் நல்லதே நினச்சி ஒரு பெரிய இதயத்தை வரைகிறான். அந்த இதயத்துலேருந்து இந்த டைம் ஒரு மருத்துவமனை வருது. அந்த மருத்துவமனையில் தான் கபாலி கரடியோட குட்டி கரடி இருக்குது. அந்த குட்டி கரடியை நோக்கி அந்த இதயத்திலிருந்து வெள்ளை ஒளி பூக்கள் எல்லாமே போகுது. அந்த வெள்ளை ஒளி பூக்கள் போய் அந்த குட்டி கரடியோட நோய் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணுது. குட்டி கரடியும் முழுசாக சரியாகிடுச்சு. குட்டி கரடி துள்ளி குதிச்சு ஹாஸ்பிட்டலில் இருந்து வெளியே வருது. கபாலி கரடி அப்பு யானைக்கிட்ட வந்து, அப்பு நீயும் என்னை மன்னிச்சிடு, நான் ஒன்றும் கெட்டவன்லாம் இல்லை, என்னோட சூழ்நிலை அப்படி, அதனால தான் நானும் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கட்டி பிடிச்சி மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க. 2 பேரும் நல்ல நண்பர்களாயிடுறாங்க. அப்பு யானை, கபாலி கரடி, குட்டி கரடி, மந்திர தேவதை 3 பேரும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வராங்க. வந்து நேராக எங்கே வராங்க, கபாலி கரடி அந்த அணையை எடுத்து விட்டுட்டு தண்ணி விடுறதுக்காக அணைக்கிட்ட கட்டி வச்சிருக்க அணைக்கிட்ட வந்து அந்த அணையை ஒரு குச்சி எடுத்து ஒரு டம்முன்னு அணையெல்லாம் உடைக்குது. அணையை உடைச்சோடனே அணை திறந்து தண்ணி எல்லாம் காட்டுக்கு நல்லா வந்துடுச்சு. காட்டில் தண்ணி வந்தோடனே அந்த தண்ணியில் மீன்கள்லாம் துள்ளி குதிக்குது, மான் தண்ணி குடிக்குது. இப்போ அந்த கபாலி கரடி காட்டுக்கே காவல்காரன் உடையில நிற்கிது. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் எல்லா விலங்குகளும் ஆற்றுல தண்ணி வந்த சந்தோஷத்தில் ரொம்ப ஜாலியாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்களாம். இப்போ தான் மந்திர தேவதை சொல்லுது, எல்லாரும் கெட்டவங்க கிடையாது, எல்லாரும் காயப்பட்டவங்க தான், அந்த காயத்தை கூட நம்ம அன்பு குணப்படுத்தும், அதனால் எல்லார்கிட்டையும் அன்போடு நடந்துக்கணும் அப்பு யானை அப்படின்னு சொல்லிச்சான். அப்பு யானையும் இப்போ தன்னோட தவறை உணர்ந்துருச்சான். இப்போ தான் அப்பு யானையும் புரிஞ்சுக்குதான், பகையை அன்பால் கூட வெல்லலாம், புரிதல் இருக்கிற இடத்துல பகை இருக்காது அப்படின்னு புரிஞ்சுக்கிச்சான். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், புரிதல் இருக்கிற இடத்துல பகை இருக்காது, அன்பு தான் இருக்கும். அன்பு காட்டினோம்னா நம்ம எதை வேணால் ஜெயிக்கலாம். ஓகேவா குட்டீஸ், பாய். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.